ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு ரொம்ப அழகாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பொருள் தான் வாங்கியிருந்தேன். இது எங்கே வாங்கினேன், என்ன ரேட்டு, இது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ், அக்கா உங்களுடைய வீடியோஸ் பார்க்காம இருக்கவே முடியல, எங்கே போயிட்டீங்க, வீடியோ கொடுங்க அப்படின்னு ஒரு 2 சிஸ்டர் தான் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள கமெண்ட்ஸை மட்டும் அப்படியே பார்த்தேன். அப்புறம் உள்ளே போய் பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. சாரி, நேற்று எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். காலையிலே நேரத்திலே கோயம்புத்தூர் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. அதனால தான் நேற்று வீடியோ கொடுக்க முடியல. சரி, அதை பற்றி அடுத்த விலாகில் பார்க்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக அடுத்து லாங் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். விலை அதாவது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இது நம்ம வாங்கி வச்சா அழகாக இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குமே நினைக்கிறவங்களுக்கு விலை கம்மி தான். இல்லை இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது விலை ஜாஸ்தி தான். அதுக்காக நான் யாரையும் வாங்கி வைங்கலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோடய வீட்டை ரொம்ப அழகாக நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் பணம் அப்படியே சேவ் பண்ணி எனக்கு பிடிச்சது மாதிரி. நம்ம எப்போ தான் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது இல்லையா? சும்மா பணத்தை சேர்த்து வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்பாவது வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் அழகான பொருட்களெல்லாம் வாங்கி வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய வீடை ரொம்ப பாசிட்டிவிட்டியாக கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த வீடு நான் வரும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு பதிவிலும் என்னோடய பதிவை தொடர்ந்து பார்க்குற எல்லா சகோதரிகளுக்குமே தெரியும். அப்படி தான் நான் அப்படியே கொஞ்சமாக மாற்றிட்டு வர்றேன். சரி, ஓகே. இப்போ இதை நம்ம இது பார்சல் கிட்டத்தட்ட 2 days ஆச்சு. ஆனால் பிரிக்கிறதுக்கு டைம் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியிலலாம் அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்தோம். அதோட வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்க போகிறேன். அது பார்த்திங்கன்னா அது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது. மெயினாக பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் அடுத்த விலாகில் உங்களுக்கு லாங் விலாகில் அதை நான் சொல்கிறேன். அதனால் இது பிரிக்கவே இல்லை. இன்றைக்கி காலையில் தான் உட்காந்து சரி பிரித்து தான் பார்ப்போம் நாம். ஏன் அப்படின்னா அந்த ஆர்டர் பண்ணப்போ பார்த்ததான். அதுக்கப்புறம் எப்படா பிரிப்போன்ட்டு எனக்கு அப்படியே கை ஒரு மாதிரியே இருந்தது. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சி நான் ஆர்டர் பண்ண ஒரு பொருள். ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இது என்ன அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பொருள் தான். 3 தாமரை லீஃப் இருக்கிற மாதிரி, அதாவது தாமரையோட இலை இருக்கிற மாதிரி, அடுத்து ஒரு தாமரை பூவு ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கத்தாழை செடி, இந்த புல் செடியெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி 2 லீஃப் இருக்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி குட்டியாக 2 கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் இதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே விரித்து விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க பேக்கிங் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு சார்ஜபிள் அந்த வாட்டர் ஃபால்ஸு தண்ணி மேலேருந்து அப்படியே அருவி மாதிரி கொட்டும் இல்லையா, அதுக்கான அந்த மோட்டார், குட்டி மோட்டார் சொல்லுவோம்ல, அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு அது என்ன சீரியல் பல்ப்பு சொல்லுவோமா, அது என்ன சொல்லுவோன்னு தெரியல, எல்இடி பல்பா அப்படிங்கிறது தெரியல. அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பல்பு பார்த்திங்கன்னா கலராக மாறுது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கலர் மாறிக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக இப்போ பிரித்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம வச்சிடலாம். பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். இதோட மாடல் இப்படி தான் இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த க்ரீன் அந்த லீஃபெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரிஜினல் மாதிரியே பார்க்குறக்கு அழகாக இருந்தது. ஆனால் அந்த தாமரைப்பூ அந்த மொட்டு லைட் பிங்க் கலரில் இருக்குது. இன்னும் நல்லா டார்க் பிங்காக இருந்தால் இன்னும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை நம்ம மாற்றிடலாம். சூப்பராக நம்ம அதில் அழகாக பெயிண்ட் பண்ணி அழகாக இன்னுமே நல்லா பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நம்ம மாற்றிடலாம். இன்னும் அந்த க்ரீனுக்கிட்ட டார்க் பிங்க் இருந்தால் இன்னும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால நம்ம அப்படி மாற்றிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி தான் பார்த்துருக்கோம். அடுத்த வேலைகள்லாம் அதை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஆனால் இதை எப்படிடா மாட்டுறது அப்படின்னு ஒரே யோசனை. அப்புறம் சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் நான் அந்த அமேசான் ஆர்டர் பண்ணக்குள்ளே போய் பார்த்தேன்.
சரி அவங்க ஏதாவது வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை வாங்கினவங்க ஏதாவது அப்படி வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்களா, அதை பார்த்து மாட்டுவோம் அப்படின்ட்டு மாட்டினா அவங்க எல்லாருமே இந்த வாட்டர் ஃபால்ஸு ஊற்றுற மாதிரியே தான் எடுத்து வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நல்ல 5 ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக இருக்குன்னு நிறைய வீடியோஸ் இருந்தது. அதே போல் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. சரி ஓகே நம்மளே மாட்டி பார்ப்போம், அதில் மாட்டுறதெல்லாம் இல்லை, சரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக அந்த பிக்சரை பார்த்தே வந்து அதுக்கு நேரம் அந்த லீஃபுக்கு நேரம் பார்த்திங்கன்னா அந்த பல்பு தண்ணி ஊற்றுற கடைசியில் கீழே ஊற்றுற இடத்துல அந்த குட்டியூண்டு அந்த பல்பு மாட்டுற மாதிரி இருக்குது. மேலே வந்து தண்ணி வந்து மேலே எடுத்து கொடுக்குறதுக்கு நேரம் அந்த லீஃபு பெரிய லீஃபுக்கு நேரம் ஒரு ஹோல்ஸ் வந்து கீழே டியூப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அந்த மோட்டர்லேருந்து ஒரு டியூப் இருந்தது, அதை உள்ளே மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அப்படியே வந்து தண்ணி மேலே வந்து மறுபடியும் அப்படியே ஒவ்வொரு லீஃபாக ஊற்றி கடைசியில் கீழே அப்படியே ஊற்றுது. இது வந்து நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வேஸ்ட்டே ஆகாது. ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனேன், அதிலேருந்தே திரும்ப அது வந்து அப்படியே தண்ணியை எடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குதுங்க. அந்த சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி வந்து கீழே போகக்கூடாது, நிறைய விரைய செலவுகள் ஆகும், பணம் வந்து தேவையில்லாமல் வந்து நம்மக்கிட்ட இருந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி தண்ணி அதிகமாக நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது. இன்னொன்று இந்த பைப்பில் எல்லாம் சொட்டு போட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படி ஆகக்கூடாது, அதெல்லாம் வந்து ஒரு தரித்திரம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வேஸ்ட் ஆகாது, அதோட சவுண்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குதுங்க. வீட்டில் அப்படியே நம்மளை வந்து அப்படியே மதிமயங்க செய்கிற மாதிரி இருக்குது அந்த சவுண்டு. அப்படியே அந்த தண்ணி ஊற்றுற சவுண்டு அப்படியே ரொம்ப வந்து மனசை வந்து அப்படியே ரொம்ப அமைதிப்படுத்துது. அது ஒரு தியான நிலை மாதிரி இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் அப்படியே வந்து இப்போ வெளியில் போட்டிக்கோளில் வச்சு தான் உங்களுக்கு நல்லா வெளிச்சம் தெரிகிறதுக்காக வெளியில் வச்சு மாட்டிகிட்ருக்கேன். கடைசியில் கொண்டு போய் நம்மளுடைய விநாயகர்கிட்ட வச்சுருப்பேன். வச்சுட்டு அந்த சவுண்டை கேட்குறப்போ, அந்த ஃபால்ஸு அந்த தண்ணி ஊற்றுற சவுண்டை கேட்குறப்போ அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. எப்போதுமே இது மாதிரி தண்ணி ஊற்றுற சவுண்டு, அதாவது வேஸ்ட் ஆகாமல் தண்ணி ஊற்றுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி சவுண்டு இதெல்லாம் சின்ன சின்ன இந்த ஃபால்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தண்ணி கொட்டும் பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் அந்த சவுண்டை கேட்குறதே நம்மளுக்கு நல்ல ஒரு மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். அப்படி தான் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டோன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் கூட இதெல்லாம் இருக்குமா இல்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் வாங்கணுமா அப்படிலாம் யோசனை பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. குட்டியூண்டு பேக்கெட்டில் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ கரெக்டாக நான் வந்து எல்லாமே போட்டு கரெக்டாக மாட்டி வச்சுட்டேன். இந்த ஒயர் வந்து சைடில் வந்து சின்னதாக ஒரு ஓவல் சைஸில் லைட்டாக ஒரு கர்லிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த ஒயர் அதாவது அந்த ப்ளக் பாயிண்டோட ஒயர் இருக்குல்ல, ப்ளக்கோட ஒயரு, அதை வந்து லைட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக போய் செட் ஆகி அந்த இது வந்து அப்படியே உட்காந்துருது, அந்த பவுலுக்குள்ளே வந்து அழகாக உட்காந்துருது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி மாட்டி முடிச்சிட்டோம், மறுபடியும் எப்படிடா தண்ணி வருமா வராதா அப்படின்னு யோசனையில் இருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பார்க்குறேன், மறுபடியும் வரவே இல்லை. ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமா, எதுவும் வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்ப்போம் தண்ணி, அதாவது இதுக்கு கீழே நம்ம அதாவது ரொம்ப கீழே வராத அளவுக்கு கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே இருந்தேன். ஊற்ற பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அழகாக அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் தண்ணி இருந்திருக்கும் போல், ஒரு 3 நிமிஷம் அது ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் தண்ணி வந்து மேலே ஏறவே இல்லை. அந்த பெரிய லீஃபில் வந்து தண்ணி ஏறாமல் அப்படியே கிர்ன்னு அந்த மோட்டர் சவுண்டு மட்டுமே கேட்டுகிட்டே இருந்தது. எதுவும் டேமேஜான பீஸோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் மேலே லீஃபில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல தண்ணி பைப்புக்கெல்லாம் வந்து தண்ணி அடிக்க போவோம், தண்ணி பிடிக்கிறதுக்காக. தண்ணி அடிக்கிறதுனா பைப்பில் அடிக்கிறது, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து வீட்டிலேருந்து போகையிலே ஒரு 1/4 குடம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, ஒரு 2 செம்பு 3 செம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் மறுபடியும் பைப்புக்குள்ளே ஊற்றி மறுபடியும் அந்த பைப்போட அந்த ஹேண்டில் பிடிச்சி அடித்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து மேலே ஏறி வரும். அது மாதிரி சரி அந்த ஐடியாவில் மறுபடியும் ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலேருந்து அந்த லீஃப்லேருந்தே தண்ணியை ஊற்றினோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஊற்றினேன், தண்ணி வந்து வெளியே வரவே இல்லை. ஏன்னா அதுக்கு தண்ணி பத்தலை, கீழே நம்மளுக்கு தெரியாது இல்லையா என்ன இதோட இது அப்படின்ட்டு தண்ணி பத்தலை. மறுபடியும் சரி ஃபுல்லாக அந்த லீஃப் நிறையிற அளவுக்கு ஃபுல்லாகவே ஊற்றுவோம் அப்படின்ட்டு ஊற்றினோடனே அழகாக பொங்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு.
வாவ் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுடைய கிச்சனில் அழகாக வச்சுக்கலாம். நம்மளுடைய ஹாலில் விநாயகர்கிட்ட நான் வந்து வச்சுக்குவேன். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போடுற இடத்துல நம்மளுடைய போர்ட்டிகோலில் வச்சுக்கலாம். நல்லா அழகாக வீடியோவுக்கும் அழகாக இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு சவுண்டும் நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். எங்கே வேணாலும் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நல்ல அந்த லீஃபெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல கலரிங் செம்ம கலராக இருக்குது. அந்த லோட்டஸ் மட்டும்தான் லைட்டு பிங்க் கலரில் இருந்தது. அந்த மொட்டு ஒன்று ரோஸ், அதாவது அந்த தாமரைப்பூ ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மட்டும் லைட் பிங்க் கலர். அதில் நம்ம வந்து டார்க் பிங்காக ரொம்ப இன்னுமே கலர்ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். பின்னாடி உள்ள அந்த இலை, இந்த மேலே இருக்கக்கூடிய 3 இலைகளுமே நல்ல கலரிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், அப்படியே அருவி மாதிரி சூப்பராக கொட்டுது பாருங்கள். இப்போ இதில் நம்ம இன்னுமே கொஞ்சம் அழகாக வந்து நல்லா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் என்ன பண்ணலாம்னா, குட்டியோட விநாயகர் அழகாக கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கிட்டு இந்த 2வது லீஃப் இருக்குது இல்லையா, அது மேலே அந்த இலை மேலே வச்சிடலாம். அது ஏன்னா அது வந்து நல்ல ஒரு ஸ்டீல் தான். அந்த லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஸ்டீல். இப்படி வளைச்சா கூட வளையிறது இல்லை, அவ்வளவு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து அது மேலே அப்படியே ஒரு குட்டி ஒரு விநாயகர் வச்சிட்டோம் அப்படின்னா எப்போதுமே விநாயகர் தலையில் அழகாக அப்படியே தண்ணி பட்டு அப்படியே அபிஷேகம் பண்ணுற மாதிரியே இருக்கும். கீழே வைக்க முடியாது, இந்த பல்ப் எரியுது இல்லையா, அங்கே வைக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அந்த வெளிச்சம் தெரியாமல் போயிடும். ஆனால் மேலே அந்த லீஃப் மேலே வச்சோம் அப்படின்னா அழகாக இருக்கும். அது அடுத்தடுத்த பதிவில் இன்னும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த யோசனை, அந்த மண்டையில் என்னெல்லாம் ஓடுதோ அது படியெல்லாம் நம்ம வந்து அழகாக மாற்றி வச்சுக்கலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவேன். சரி, ஓகே. இப்போ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கா. இதோட ரேட்டு என்ன அப்படின்னா, இது வந்து அமேசானில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1499 ரூபா, 500 ரூபாய்க்கு கம்மி. அதாவது 1500 ரூபாய் இதோட ரேட்டு. ஆனால் ஒரு டைம் வாங்கினோம் அப்படின்னா அப்படியே கிடக்கும். அவ்வளோ ஹெவியான ஒரு ஸ்டீலில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டர் போனால் கூட இதெல்லாம் கடைகளெல்லாம் கிடைக்கும். நம்ம வாங்கி மறுபடி கூட மாட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டேன். இதை நீங்கள் வாங்கி வச்சாதான் உங்கள் வீட்டில் பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்தது. அதனால் அது உங்களுடைய மனநிலைமையும் பொறுத்தது. அதனால் உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க. ஏன் இதை நான் வந்து வீடியோஸில் காட்டியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாடு உருளி வாங்கினப்போ நான் வந்து தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதை இது வரைக்குமே இது எங்கே வாங்கினீங்கன்னா அத்தனை கமெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒரு 10 கமெண்ட்ஸாவது வந்துடும். அதனால் இதை நான் வந்து விலாகுக்குள்ளே காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். தனியாக ஒரு வீடியோ கொடுத்தேன் அப்படின்னா யாருக்காவது பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்படி தனியாக ஒரு வீடியோஸ் இருக்குது பாருங்கன்னு சொல்லுவேன். அதுக்காக தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பிடிச்சா வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கு அதை டச் பண்ண முடியுமா என்னங்கிறது தெரியல. இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை லிங்க் கொடுக்க முடிஞ்சதுன்னா நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ யூடியூப்பில் லிங்க் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸும் வந்துருச்சு. எனக்கு கொடுத்தாலும் வந்து ஓப்பன் ஆகிறதில்ல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி லோட்டஸ் வாட்டர் ஃபால்ஸ்னு நீங்கள் சொல்லி அமேசான்லேயே போடுங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னாவே வந்துடும். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நிறைய லீஃப், வெறும் லீஃப் மாதிரி இருக்கக்கூடியது, ஆரஞ்சு கலரில் ஒரு லீஃபாக இருக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த டிசைன் தான் பிடிச்சிருந்தது. கலர்ஃபுல்லாக, ரொம்ப பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக, நல்லா அந்த சவுண்டு மைண்டை வந்து அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுதுங்க. அப்படியே ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்கிறப்ப இதை ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்தோம் அப்படின்னா அப்படியே மனசு இதமாக ஆக்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால உங்கள் கமெண்ட்ஸை நான் வந்து எதிர்பார்க்குறேன். அடுத்த விளாக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் வந்து நான் கொடுப்பேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து 97,000 சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3,000 சப்ஸ்கிரைபர் தான். கண்டிப்பாக அந்த நியூ இயருக்குள்ளே நம்ம ரீச் பண்ணணும். அதனால் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள்.
இன்னும் ஒரு நாள் இருக்குது நியூ இயர் வந்து பிறக்கிறதுக்கு. அதனால் இந்த ஒரு நாளுக்குள்ளே எவ்வளவெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோதெல்லாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2025 புது வருடத்தில் நாம் 1 lakh சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். அது உங்களுடைய கையிலையும் ஆண்டவனுடைய அனுகிரகத்தாலையும் தான் அது நடக்கும். கண்டிப்பாக நடக்கணும். நான் வந்து மனசார நம்புகிறேன், கண்டிப்பாக நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய இந்த புதிய வருடத்தில் எல்லாருடைய வீட்டிலும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் செல்வ வளங்களும் நிறைஞ்சு இருக்கணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன். எல்லாருடைய கஷ்டங்களும் அப்படியே பனி போல் கரைஞ்சிடணும் அப்படின்னு மனதார நானும் வந்து எல்லா தெய்வங்கள்கிட்டையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.